அனைவருக்கும் வணக்கம். கிளாஸ் 12ஓட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் சீரீஸ் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் செகண்ட் ப்ராப்ளம். ஃபஸ்ட் ப்ராப்ளமில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா z is equal to x plus iy, அப்படியே இமேஜினரி பார்ட் வந்து is equal to 0 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இங்கே என்ன இருக்குது, அதே டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஆர்குமெண்ட் ஆஃப் z minus I டிவைடட் பை z plus 2 is equal to pi by 4ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன, இதில் 2 டைப்ஸாக பண்ணலாம். போன ப்ராப்ளம் சொன்ன மாதிரியே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வேல்யூவை இதை x plus iy சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஆர்குமெண்ட் எடுத்தும் போடலாம். இல்லை ஆர்குமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணி tan இன்வெர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ நான் எது ஈஸியாக இருக்குதோ அதை நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிறத அப்படியே நான் எடுத்துக்கிறேன். ஸோ சொல்யூஷன் given z is equal to x plus iy, argument of z minus I divided by z plus 2 is equal to pi by 4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஆர்குமெண்ட் அப்படின்னா, ஆர்குமெண்ட்னா நம்ம வந்து ஆங்கிளில் சொல்லுவோம். அதில் ப்ராப்பர்ட்டி படி டிவைடில் இருந்தால் அதை மைனஸில் எழுதலாம், மல்டிப்பிளில் இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணி எழுதலாம். லாகர்தம், ஃபண்டமெண்டல் ஆஃப் லாகர்தம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். லாக் ஆஃப் m by n அப்படின்னா அதை எப்படி எழுதலாம், நம்ம லாக் m மைனஸ் லாக் என்னன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ இது ரீகால் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தது அப்படின்னா நம்ம டினாமினேட்டர் நியூமரேட்டர் தனியாக மைனஸ் டினாமினேட்டர் அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் I நியூமரேட்டர் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z ப்ளஸ் 2, அதாவது இந்த ஆர்குமெண்ட்டை நான் பிரித்து 2 பேருக்கும் போடுறேன். அப்போ pi by 4 அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஆர்குமெண்ட்டில் நான் z-ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். z வந்து என்ன, x ப்ளஸ் iy மைனஸ் I. இங்கே செகண்ட் ஆர்குமெண்ட்டில் x ப்ளஸ் iy ப்ளஸ் 2 is equal to pi by 4. ஆர்குமெண்ட்டில் ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக எழுதுகிறேன். அப்போ ரியல் பார்ட் ப்ளஸ் I into y minus 1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x plus 2 ரியல் பார்ட் ப்ளஸ் iy இமேஜினரி பார்ட் இஸ் ஈக்குவல் டு pi by 4 அப்படின்ட்டு இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படின்னா, அதாவது x ப்ளஸ் iy-ன்னு இருக்குன்னா நான் அதை எப்படி எழுதலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட், அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் y by x அப்படின்ட்டு நம்ம எழுதலாம். அப்போ இங்கே இமேஜினரி பார்ட் என்ன, y minus 1. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் y minus 1 டிவைடட் பை x ரியல் பார்ட் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே இமேஜினரி பார்ட் என்ன, y டிவைடட் பை x ப்ளஸ் 2 is equal to pi by 4. அப்படியே என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே நம்ம இங்கே கொண்டு வரோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரியில் படிச்சிருக்கிறோம் இல்லையா, tan இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y அப்படின்னா ஃபார்முலா என்ன, tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் வரும், இங்கே நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் y டிவைடட் பை 1 ப்ளஸ் xy அப்படின்ட்டு போடுவோம். அப்போ இங்கே x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, y மைனஸ் 1 பை எக்ஸ்ன்ட்டு இருக்குது. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் y, இதுதான் இப்போதைக்கு நம்மளோட x, இது y, சரியா. அப்போ x மைனஸ் ஒய்னா y மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் y டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2, x மைனஸ் y டிவைடட் பை 1 ப்ளஸ் xy, y மைனஸ் y 1 பை எக்ஸ் இன்ட்டு y பை எக்ஸ் ப்ளஸ் 2. ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டோம், pi by 4. இதுக்கப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டரை நம்ம கேன்சல் பண்ணணும். கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் வேலை இருக்குது. இந்த tan இன்வர்ஸ் அந்த பக்கம் போயிட்டால் நம்மளுக்கு tan pi by 4ன்னு ஆகும். இப்போ நான் அந்த tan இன்வர்ஸை ஆப்போசிட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, y மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் y பை எக்ஸ் ப்ளஸ் 2 whole divided by 1 plus y minus 1 into y divided by x into x plus 2 is equal to tan pi by 4. tan pi by 4னா tan 45 degree, இதோட வேல்யூ என்ன, 1. இதை தான் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுவோம். tan pi by 4 1 போட்டுட்டோம். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா y minus 1 into x plus 2 இங்கே, அப்புறம் இதை மல்டிபிள் பண்ணோன்னா மைனஸ் xy ஹோல் டிவைடட் பை x இன்ட்டு x ப்ளஸ் 2, சரியா.
நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் இங்கே 1 இருக்கு இல்லையா, இந்த இதால் இதை இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். டினாமினேட்டர் ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? ஒய் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ டினாமினேட்டர் ஆப்போசிட்டில் போச்சுன்னா 1ஆல் மல்டிபிள் பண்ணுறப்போ நம்மளுக்கு அதே வேல்யூ தான் வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஒய் இந்த டேர்ம் அப்படியே இங்கே வரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 இன்ட்டு ஒய். இப்போ உள்ள 1/1 நம்ம மல்டிபிள் பண்ணலாம். எக்ஸ் ஒய் இங்கே 2y இங்கே மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 அப்புறம் இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸால் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x எக்ஸால் மல்டிபிள் பண்ணுறேன். அப்புறம் ஒய்யால் மல்டிபிள் பண்ணால் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல். இது எல்லாத்தையும் நான் ஆப்போசிட்டில் கொண்டு போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி அங்கே இருக்கிறது எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. ப்ளஸ் 2y இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 2y மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஃபைனலாக ஹையர் ஆர்டர் ஃபஸ்ட் எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸோ ப்ளஸ் 3x மைனஸ் ஒய் மைனஸ் 2y அப்போ மைனஸ் 3y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஆன்சர். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.